அது இருக்கட்டுமா, டோர் பக்கத்துல கண்டிப்பா ஒரு போட்டோ வைக்கணுமா? இதெல்லாம் தேவையே இல்ல. Yes, yes, yes. Definitely. I will do it, sir. உன்ன என்ன தவிர வீட்ல யார் இருக்கா? உன் போட்டோவை யார் தூக்கி போட போறா சொல்லு? ரொம்ப சீப்பா யோசிக்கிற நீ. அடிச்ச அணி விழுந்துருச்சு அவ்வளவுதானே? Hey, Raju, what do you? அப்புறம் நம்ம அந்த லக்கேஜ் எல்லாம் இன்னும் பிரிச்சு வைக்கல. ஹாய். ஹாய். எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு. இந்த விஷயத்துக்குலாம் நீ ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. ப்ளீஸ். சரி, பாத்துக்கோ. பாய். சொல்லுங்க. அக்கா செக்யூரிட்டி அனுப்புனாரு ஓ, வேலைக்காக. வாங்க வாங்க. என்னால 2 தடவைக்கு மேல செய்ய முடியாது. நான் எக்ஸ்ட்ரா பே பண்றேன். அதுக்கு இல்லக்கா, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நான் வீட்டுக்கு திரும்ப போகணும். இங்க நிறைய வேலை இருக்கு, பண்ண முடியாது மேடம். இப்படி சொன்னா கஷ்டமா இருக்குல்ல? வேலைக்கு ஆள் வேணும்னு முந்தா நேத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. வர மாட்டாங்க. எதனால? நான் கிளம்புறேன் மேடம். நான் நாளைக்கு வரேன், சரியா? ம். அம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கஷ்டப்படாதீங்கம்மா. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக தாம்மா இருக்கேன். நீங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாமா? நீங்கள் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. எல்லாத்தையும் நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க. சரி, பார்த்துக்கலாமா? எனக்கு வரீங்க நிறைய வேலை இருக்குமா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஏன் சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். டிவி காலை கூட்டிட்டு வந்து சரி பண்ணிடுறேன். இதுக்கெல்லாம் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? வீடுன்னு ஒன்று இருந்தா பிரச்சனை இருக்கும் சார். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா? சும்மா ஒன்றும் சொல்லல சார். அது போக வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட இருந்து நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் கூட நின்று நான் பாத்துக்கிறேன். ஓகேவா சார்? தேங்க்யூ. செக் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருந்தேன். விளையாடாதீங்க சார். சரி, நான் அப்படியே கிளம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஒரு விஷயம் சார், பேய் ஓட்டுற பூசாரி யாருன்னா தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நீங்க கூப்பிடுவீங்க. அப்ப வரேன் சார். பப்பும் ஒரு புரோக்கர் தான், ஆனா மியூசியம்ல இருக்க வேண்டிய ஆளு. வேலை முடிஞ்சுதா இல்லையா? இதெல்லாம் எப்ப முடிப்பாரு? தெரியல. டோனி, ஆ, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க சொன்ன, வாங்கிட்டியா? லாஸ்ட் டைம் செக்கப் போனப்போ 3 மாசம் கழிச்சு வர சொன்னாரு. பொறுமையா பாத்துக்கலாம், ரிலாக்ஸா இருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடு மாத்துறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வேலை, அதா கூட இருக்கலாம்ல. சோ வாட்? இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. இது ஒரு மாயையா இருக்கலாம். ஆனா இன்னும் எனக்கு அந்த குழப்பம் தீரல. ஜஸ்ட் ஒரு கற்பனை மட்டும்தானா? அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் வரை நீ தனியா இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு பயம் இல்லாம எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். தப்பாலாம் எதுவும் நடக்காது. எதாவது நடந்தா கூட என்னால உடனே வர முடியாது. நீ சும்மா என்ன டென்ஷன் ஏத்தாத. நீ உன் வேலையை எதுக்காக விட்ட? என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, எல்லாம் நல்லா தானே போச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வேலை செஞ்ச எல்லா பிரச்சனையும் மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னோட எல்லா மனவலியும் போயிடும்னு நினைக்கிறீங்களா? பாபுவை என்னால மறக்க முடியுமா? டோனி,
நிச்சயமா இது எல்லாமே சரியாயிடும். நீ தேவையில்லாம டிப்ரெஷன் ஆகாத. இங்க பாருங்க, பக்கத்து வீட்ல 2 வயசானவங்க வாடகைக்கு இருக்காங்க. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? தாராளமா. இதுக்கெல்லாம் ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்குற? நாள் ஃபுல்லா தனியா தானே இருக்க. அவங்க கூட பேசினா இந்த சிட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதை எடுக்கணும். இதுவா? இதான். அடாப்டர் வேற நான் ஆஃபீஸில் விட்டுட்டேன். நாளைக்கு ஆஃபீஸ் டூர் போக போறீங்க. தேவையானதை ஆஃபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டீங்க. டோர்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா கௌஷிக் இருப்பான். ஆனா இப்பதான் என் வேலையை செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? உன்னோட லேப்டாப் கொஞ்சம் கூட. அது செகண்ட் ஷெல்ஃப்ல இருக்கு. எது தேவைனாலும் என்ன கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. சரி சொல்லுங்க, நம்ம கல்யாண போட்டோ எங்க இருக்குன்னு? ப்ளீஸ் டோனி, நான் காலையில கிளம்புறேன். இந்த குழப்பத்துல கல்யாண போட்டோவை நான் எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன். உங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையே. சரி, பாஸ்வேர்ட் சொல்லு. எல்லா விஷயத்துல நீங்க இப்படிதான் பண்றீங்க. காலையில வர உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல. ஏர்போர்ட் போயிட்டீங்கல்ல, அங்க போய் ஏதாவது சாப்பிடுங்க. வெறும் வயித்தோட இருக்காதீங்க. அப்புறம் என்ன, டேப்லெட் இருக்கா? அதை மறக்காம சாப்பிடுங்க. ஓகே, பாய். மேடம், மேடம் இந்தாங்க மேடம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போடல. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு அந்த பையன் வரமாட்டான். ஓ. மேடம், ஆ? ஒன்றும் இல்லை. வீட்டில எல்லாம் சரியா இருக்கா? பிரச்சனை எதுவும் இல்லையே? அப்படின்னா ம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க மேடம். ம். ஆண்டி, நான் பக்கத்து ஃப்ளாட்டுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இங்க வரும்போது தான் பார்த்தேன் பால் பாக்கெட் வெளியிலேயே இருக்கு. எடுக்காம விட்டுட்டீங்களா? என்னாச்சு?